அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போரில் கடந்த 2 நாட்களாக மிக முக்கியமான ஒரு விடயம் ட்ரம்ப் ஈரானுக்கு கொடுத்த 48 மணி நேர கெடு. இது குறித்து இதற்கு முன்னைய காணொளியில் தெளிவாக பேசியிருந்தோம். 48 மணி நேர கெடு முடிந்த பின்னர் என்ன நடக்கும் என்பதுதான் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரான் அதற்கு என்ன பதில் கொடுத்திருந்தார்கள், ஈரானால் கூறப்பட்ட விடயங்கள் என்ன என்பதை இதற்கு முன்னைய காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். தற்போது இந்த போர் தொடர்பில் அதிரடியான பல மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் அந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சுருக்கமாக சொன்னால், யார் எதை கூறினாலும், எவ்வாறான காரியங்களை கூறினாலும் ஈரானிடம் மண்டியிட்டிருக்கின்றது அமெரிக்கா என்பதுதான் 100%. ஈரானிடம் அமெரிக்கா மண்டியிட்டுள்ளது என்பதுதான் 100% உண்மையான விடயமாக இருக்கின்றது. என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன, இனி என்ன விடயமெல்லாம் நடைபெறப் போகின்றன? ஈரான் போரை நிறுத்த இன்னும் சம்மதிக்கவில்லை. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். 48 மணி நேர கெடு கொடுத்த ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலச்சந்தியை திறக்காது விட்டால் ஈரானின் மின்சக்தி கட்டுமானங்கள், உட்கட்டுமானங்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி ஈரானை துவம்சம் செய்ய போவதாக ஒரு மிகப்பெரிய மிரட்டலை விடுத்திருந்தார். ட்ரம்பினுடைய இந்த மிரட்டலுக்கு வேறு எந்த நாடாக இருந்தாலும் ஒட்டுமொத்த நாட்டையும் சிதைத்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள் என்று பயந்து காலில் விழுந்திருப்பார்கள். ஆனால் ஈரான் ஒரே பதில்தான். அழிவை குறித்து அஞ்சுபவர்களோ, மரணத்தை குறித்து அஞ்சுபவர்களோ நாங்கள் கிடையாது. எங்களுடைய மின்கட்டுமானங்களை அழித்த மறுநொடியில் ஸ்டேலினுடைய ஒட்டுமொத்த மின் நிலையங்களையும் தகர்த்தெறிவோம். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரபுலக நாடுகளின் மின்சார நிலையங்கள், மின் உற்பத்தி மையங்கள் மட்டுமல்ல, கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் முற்றாக தாக்கி அளிக்கப்படும் என்பதை மிக உறுதியாக, மிக தெளிவாக பல தடவை ஈரான் வலியுறுத்தி இருந்தார்கள். ஈரான் சொன்னதை செய்வார்கள். இதை பல உதாரணங்களில் பார்த்திருக்கின்றோம். இஸ்ரேலினுடைய டிமோனா அணு உலை மையம் அமைந்திருக்கக்கூடிய அண்மையில் பகுதி வரை அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். எனவே இது அரபுலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சம். அமெரிக்கா ஈரானை உரடியடித்தால் ஒட்டுமொத்த அரபுலகமும் தீப்பற்றி எரியும். ஈரானை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியோ தைரியமோ இந்த அரபிக்களுக்கு கிடையாது. அதை தெளிவாக பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த அமெரிக்க அதிபர் ஏதாவது முட்டாள்தனமாக செய்துவிட்டால் என்ன செய்வதுன்னு நடுங்கி போய்விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக ட்ரம்பிடம் இந்த தாக்குதலை நீங்கள் நிறுத்த வேண்டும், இந்த தாக்குதலை நிறுத்தாவிட்டால் எங்களுடைய ஒட்டுமொத்த நாடுகளும் அழிந்துவிடும். ஏனெனில் அரபுலக நாடுகள் மிகப்பெரிய முதலீட்டை அமெரிக்காவில் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள். முதலாவது விடயம். இரண்டாவது, இந்த ஸ்டேலும் அரபுலக நாடுகளும் இல்லாவிட்டால் அமெரிக்கா என்பது மத்திய கிழக்கில் காணாமலே போய்விடும். ஏனெனில் இவர்களுடைய முதுகில் தான் அவர்கள் சவாரி செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுக்கு சொந்தமான, அமெரிக்க கூட்டு நிறுவனங்களுக்கு சொந்தமான பல பெரிய நிதி நிறுவனங்கள் முதலீடுகளை செய்திருக்கின்றார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில், சவுதி அரேபியாவில், கட்டாரில், குவைத்தில், பஹ்ரைனில் இராணுவ தளங்கள் மட்டும் அங்கு இருக்கவில்லை. பல முதலீடுகளும் அமெரிக்க கம்பெனிகளால் செய்யப்பட்டிருப்பதால் அரபுலக நாடுகளினுடைய அழுத்தம், மத்திய கிழக்கு நாடுகளில் முதலீடுகளை செய்திருக்கக்கூடிய பல நிறுவனங்களின் அழுத்தம் என ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று வந்தது. அந்த அழுத்தம் ஒருபுறம் இருக்க, இந்த ட்ரம்ப் எப்போது 48 மணி நேர கெடு ஈரானுக்கு கொடுத்தார்களோ அந்த கெடு விதித்த நேரம் முதல் ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். இதுவரை களமிறக்காத பல புதிய ஏவுகணைகள், இஸ்ரேலினுடைய அயன்டோம் இருக்கின்றதா இல்லையா என்று கேட்கும் அளவுக்கு உள்ளே இறங்கி இஸ்ரேல் முழுவதையும் சிதைத்திருந்தது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலினுடைய இதுவரை இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு, குறிப்பாக பாருங்கள், இஸ்ரேலினுடைய அணு உலை, டிமோனாவில் அமைந்திருக்கக்கூடிய அணு உலை, அணு மின் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இந்த போரில். இஸ்ரேலினுடைய அயன்டோம்கள், அமெரிக்காவுடைய தாட்வான் பாதுகாப்பு சாதனங்கள், அதிநவீன ட்ராடர்கள், மின்னணு போர் நுட்ப தொழிலமைப்புகளின் மிகப்பெரிய பாதுகாப்பில் அமைந்திருந்த டிமோனா அணுமுன் நிலைக்கு சில 100 மீட்டர் தூரத்தில், ஒரு சில மீட்டர்கள் ஈரான் குறியை மாற்றி அடித்திருந்தால் டிமோனா அணுமின் நிலையம்
பற்றி எறிந்திருக்கும். இஸ்ரேல் முழுவதும் ஒரு அணுக்கசிவு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். ஈரானின் பரப்பலுடன் ஒப்பிடும்போது இஸ்ரேல் ஒரு சிறிய நாடு. அணுக்கசிவு ஏற்பட்டால் இஸ்ரேலின் கதையே முடிந்திருக்கும். ஈரான் கூறினார்கள், அணு நிலையத்தை அடிப்பது எங்கள் நோக்கமில்லை, எங்களுடைய நடான்ஸ் அணு நிலையம் குறிவைக்கப்பட்டதற்கான பதிலடி இது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடுங்கி போய்விட்டார்கள். உண்மையிலேயே நடுங்கி போய்விட்டார்கள். எனில் இந்த டிமோனா அணு உலையை ஈரான் அடித்து விடுவார்கள். இஸ்ரேலிய ஊடகங்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏனெனில் சில 100 மீட்டர்களில் தாக்குதல் நடத்தி காட்டியவர்களுக்கு அந்த அணு உலைகளை அடிப்பது பெரிய காரியமல்ல. அது மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் டெல் அவீவ், ஜெருசலேம், கைஃபா, பாலஸ்தீனத்தில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் என கொத்து குண்டுகளாலும் புதிய ரகை ஏவுகணைகளாலும் ஈரான் துளைத்தெடுத்திருந்தார்கள். மரணங்களை வெளியே சொல்லவும் முடியாது, மருத்துவமனைகளில் இருந்து வரக்கூடிய பதிவுகளை மறைக்கவும் முடியாமல் ஈரான் மிகப்பெரிய அளவில் திண்டாடி போயிருந்தார்கள். இஸ்ரேல் எவ்வளவு அழிவுகளை ஈரான் தாக்குதலில் சந்தித்திருந்தார்கள் என்று சொன்னால், இன்று காலை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார்கள். இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் உடனடியாக இஸ்ரேலை விட்டு வெளியேறுங்கள். இஸ்ரேலினுடைய விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தால், டெல் அவீவ் விமான நிலையம், பெங்குரியன் விமான நிலையம் தாக்குதலுக்குள்ளாகுவதால் அது மிகப்பெரிய அளவில் சேவைகளை மட்டுப்படுத்தி விட்டார்கள். அவ்வாறு மூடப்பட்டிருந்தால் நீங்கள் தரை வழியாக பேருந்துகளில் ஜோர்டான் அம்மானுக்கு சென்று ஜோர்டானிலிருந்து அம்மான் விமான நிலையத்தில் இருந்தால் உடனடியாக வெளியேறுங்கள். இந்த அவசரத்தை பாருங்கள். ஏனெனில் இஸ்ரேலை ஈரான் ரவுண்டு கட்டி கதையை முடிக்கப் போகின்றார்கள் என்னும் அளவுக்கு அங்கு தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதில் ஒரு அலையை அனுப்பினவர்கள் ஒரே நாளில் 3 மணி நேரத்திற்கு ஒரு அலையை ஈரான் அனுப்ப தொடங்கிவிட்டார்கள். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முடிந்துவிட்டது, கெப்பசோனிக் ஏவுகணைகள் முடிந்துவிட்டது, ட்ரோன்களின் எண்ணிக்கை முடிந்துவிட்டது என்று சொன்ன மேற்குலக ஊடகங்கள் கண்களை அகல விதித்து பார்த்தார்கள். ஈரானின் ஏவுகணைகள் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தோம். ஈரானின் ஏவுகணை தளங்களை எல்லாம் அமெரிக்கா இஸ்ரேல் அழித்து விட்டது என்று நினைத்தோம். எங்கிருந்து ஏவுகணைகள் வருகின்றது, எத்தனை ஏவுகணைகள் இருக்கின்றது, எங்கெங்கெல்லாம் வைத்திருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் அமெரிக்கா மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உலக நாடுகளும் கண்களை அகல விரித்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஏனெனில் எத்தனை நூற்றுக்கணக்கான ஏவுகணை மையங்களை அடித்து விட்டதாக அமெரிக்க ட்ரம்பும் நெதன்யாகுவும் தொடர்ச்சியாக கூறி வந்த போதிலும் ஈரான் ஏவுகணை தாக்குதலின் அளவுகளை அதிகரித்தது மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. ஈரானிடம் நிலத்துக்கு அடியில் புதைந்து கிடக்கும் ஏவுகணை நகரங்கள் எத்தனை என்று தெரியாமல் திணறி போயிருந்தார்கள். இன்றைய தினம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அவசரமாக தங்கள் மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு உடனடியாக இஸ்ரேலை விட்டு வெளியேறியிருந்தார்கள். ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் பேருந்து போக்குவரத்து தொடர்ச்சியாக மிக அவசரமாக அமெரிக்கர்கள் வெளியேற்றப்பட்டதனுடைய நோக்கமே இஸ்ரேலை காப்பாற்றுவதோ இல்லையோ, முதலில் அங்கிருக்கும் அமெரிக்கர்களை ஈரான் தாக்குதலில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு மிக வேகமான வெளியேற்றல் நடைபெற்றது. அப்போதே பல சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டார்கள், ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலின் அயன்டோம்கள் செயலிழந்து விட்டன. இஸ்ரேலினுடைய வான் பரப்பு முழுவதும் ஈரானினுடைய ஏவுகணைகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. அடுத்து வரும் நாட்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய மரண ஓலமாக இருக்கப் போகின்றது என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்திருப்பார்களோ என்னவோ, திடீரென ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடு முடிகின்றது, ஈரானை ட்ரம்ப் தாக்கப் போகின்றார், ஏறி அடிக்கப் போகின்றார், ஈரான் பற்றி எறியப் போகின்றது, ஈரானின் கதை முடிந்திருக்கின்றது என மேற்குலக அடிமை ஊடகங்கள், மேற்குலகத்து ஊடகங்கள் வரிக்கு வரி நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு நேர்முக வர்ணனை போல செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 48 மணி நேரம் முடிந்தவுடன் வந்த ட்ரம்பினுடைய வாக்குமூலம் அனைவருக்கும் அதிர்ச்சி. நாங்கள் ஈரானுடன் ஒரு அர்த்தபூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டோம். மிகவும் ஆரோக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. ஈரான் எங்களுடைய விடயங்கள் நாங்கள் கூறியவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். 5 நாள் போர் நிறுத்தம், இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்தப் போகின்றோம், எந்த விதமான யுத்த முன்னெடுப்புகளும் இனி கிடையாது, ஈரானுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும், விரைவில் இந்த போர் முடிவுக்கு வரலாம் என்று ஒரு திடீர் அறிவிப்பு. இதேறக்குரிய அமெரிக்காவின் ஒரு சரணாகதி என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் சூழ்ச்சி இருக்கலாம், சூழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், தாங்கள் மீண்டும் ஆயுதங்களை பலப்படுத்திவிட்டு மீண்டும் தாக்குவதற்கான ஒரு நரித்தந்திரமாக இருக்கலாம். ஆனால் ஈரானிடம் சரணாகதி என்பதை போல 5 நாள் போர் நிறுத்த நாங்களே அறிவிக்கின்றோம், ஈரானிடம் எல்லாம் பேசிவிட்டோம், எல்லாம் சரி என்று சொன்னார். ஆனால் ட்ரம்பினுடைய பொய்களை சில நிமிட நேரத்திலேயே
ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி வெளிப்படுத்தியிருந்தார். ட்ரம்ப் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுவது அப்பட்டமான பொய். எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் ஈரானுடைய எந்த தரப்பினருடனும் அமெரிக்கா நடத்தவில்லை என்றும் மிகவும் ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க ட்ரம்ப் தெரிவித்த பொய்களை வெளிவிவகார அமைச்சர் அதிகாரபூர்வமாக நிராகரித்திருந்தார். ஈரான் அரசு செய்தி நிறுவனம் டெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில் எந்தவித பேச்சுவார்த்தைகளோ அல்லது உரையாடலோ இடம்பெறவில்லை என திட்டவட்டமாக மறுத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, ட்ரம்ப் இவ்வாறு பொய்யான அறிவிப்புகளை விட்டிருப்பதனூடாக சர்வதேச சந்தையில் அதிகரித்திருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் விலை ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருந்தது. உலக நாடுகள் முழுவதும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருந்தார்கள். அந்த உலக நாடுகளின் எதிர்ப்பை குறைப்பதற்காக கச்சா எண்ணெயின் விலையை குறைப்பதற்கான ஒரு திட்டம். இரண்டாவது, ஈரான் தாக்குதலில் நிலைகுலைந்து போயிருக்கக்கூடிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தங்கள் ஆயுதங்களை மீண்டும் தயார்படுத்தி கொண்டு ஒரு தேவையான கால அவகாசத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அறிவிப்பு தான், வேறொன்றும் கிடையாது. நாங்கள் எது போரையும் நிறுத்தவில்லை, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று ஒரு அறிவிப்பை ஈரான் விடுத்திருந்தார்கள். எனவே ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமலே அமெரிக்கா தொடர்ச்சியாக விடுத்த அழைப்பை ஈரான் மறுத்திருந்தார்கள். அவர்கள் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்பதில் என்ன கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். இதை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். எனவே ஈரான் மறுத்து விட்டார்கள், அமெரிக்கா பேசியதாக குறிப்பிடுகின்றார்கள். அனைவருக்கும் விடயம் புரிந்திருக்கும். ட்ரம்ப் தனக்கு தானே பேசிக்கொண்டு இனி ஈரானிடம் பேச்சுவார்த்தை வாருங்கள், போரை நிறுத்துவோம் என்று சொல்வதை விட வேறு வழியில்லை. அனைத்து இடங்களிலும் ஈரான் தாக்குதல்கள், அரபுலக நாடுகளும் நடுங்கி போயிருந்தார்கள். இஸ்ரேலிலும் மிகப்பெரிய பாதிப்பு. அமெரிக்க தளங்களை துடைத்தெறிந்து விட்டார்கள். அமெரிக்க அதிபரின் போரினால் உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி, பங்கு சந்தைகள் சரிந்தது. கச்சா எண்ணெயினுடைய விலை உச்சம் தொட்டது. ஹர்முஸ் ஜலச்சந்தியை திறக்கும் அமெரிக்க முடிவுக்கு இராணுவ நடவடிக்கை மூலம் இதை திறக்க முடியாது, ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என அவருடைய நேட்டோ நட்பு நாடுகளும் குறிப்பிட்டு விட்டார்கள். அமெரிக்க செனட்டர்களே ட்ரம்புக்கு எதிராக ஒரு முட்டாள்தனமான தெளிவற்ற ஒரு முடிவற்ற போரை தொடங்கிவிட்டாய், அமெரிக்க வரி செலுத்துவர்களின் பில்லியன்கள் கரைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, ஒரு முட்டாள்தனமான போர், அமெரிக்கர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்று அமெரிக்க பத்திரிகைகள், அமெரிக்க ஊடகங்கள், அமெரிக்க முன்னணி பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எல்லாம் ட்ரம்பை திட்டி தீர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ட்ரம்ப் வேறு வழி இல்லாமல் ஈரான் தன்னிடம் பேச்சுவார்த்தைக்கு வந்ததாக கூறி சட்டென ஒரு முடிவை அறிவித்திருந்தார். ஈரான் தன்னிடம் தொலைபேசியில் கெஞ்சி கேட்டிருந்தார்கள். எப்படி கெஞ்சி கேட்டிருந்தார்கள்? அதனால் நான் அனைத்தையும் முடித்து விடுவோம் என்று சொன்னேன். ஈரான் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தைக்காக கெஞ்சி கேட்டார்கள் என்றால் சிறிய குழந்தை கூட நம்பாது என்பது ட்ரம்புக்கு தெரியவில்லை. ஈரானியர்கள் மரணத்தையோ இழப்புகளையோ கொண்டு அஞ்சுவதில்லை. அவர்கள் எத்தகைய போரை இந்த போர் ஆரம்பித்த நாள் முதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்திருக்கின்றது. எத்தனை தலைவர்கள் கொல்லப்பட்ட பின்னரும் அடுத்தவர்கள் களத்தில் வந்து நிற்கின்றார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் நட்பு நாடுகள் வியந்து பார்க்கின்றார்கள், எப்படி இவ்வளவு தலைவர்கள் கொன்ற பின்னர் இந்த போரை அவர்கள் வழிநடத்துகின்றார்கள் என்று. அப்படியான ஈரானியர்களிடம் கெஞ்சும் என்றால் குழந்தை கூட நம்பாது ட்ரம்ப். ஆனால் உலகத்திற்கு சொல்கின்றார், ட்ரம்புக்கு அவ்வாறான ஒரு முட்டுச்சந்தில் வந்து நிற்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது ட்ரம்ப் பொய்யை கூறினாலும் அதை உண்மையாக்கி எப்படியாவது ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என அரபுலக நாடுகள், கத்தார், எகிப்து, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற பல நாடுகள் தற்போது களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். எப்படியாவது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்வோம். அமெரிக்காவால் முடியவில்லை என்பதை அவர்கள் கௌரவமாக பேச்சுவார்த்தை மூலம் பேசிக்கொள்ளலாம் என தூதுவிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஸ்டார்மர் தற்போது சற்று முன் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரத்தில் பிரிட்டனுடைய அதிபர் விடுத்திருக்கின்றார், ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை, போர் நிறுத்தத்தை வரவேற்கின்றோம், ஈரான் உடனடியாக இந்த பேச்சுக்கு திரும்ப வேண்டும். இன்னொரு விடயத்தையும் கூறுகின்றார்கள், ஈரானுக்கும் எங்களுக்கும் இந்த பிணக்கும் கிடையாது, ஈரானால் எங்களுக்கு இந்த அச்சுறுத்தலும் கிடையாது என்று திடீரென தானாகவே வந்து ஆஜராகின்றார். ஏனெனில் நேற்று முன்தினம் ஈரானுடைய போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நீர்மூழ்கி கப்பல்களை பிரிட்டன் நிலைநிறுத்தி இருந்தார்கள். திடீரென அமெரிக்காவை பின்வாங்கி விட்டபடியால் பிரிட்டன் தானாக ஓடி வந்து ஈரானுக்கும் எங்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லை, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சனை பேச்சுவார்த்தை ஊடாக மட்டுமே தீர்க்க முடியும் என அந்தர்பல்டி அடித்தார்.
ட்ரம்ப் அடித்த பள்ளியை விட ஸ்டார்மர் அடித்த அந்த பள்ளி மிகப்பெரிய பள்ளி. பரவாயில்லை, அவர்களுடைய நிலை, அவர்களுடைய சூழ்நிலை, அவர்கள் ஈரானை சமாதானப்படுத்துவதற்காக இந்த விடயங்களை கூறுகின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். ட்ரம்பினுடைய போர் நிறுத்த அறிவிப்பை வரவேற்கின்றோம். ஈரான் இதை சாதகமாக பதிலளித்து கொண்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. ஆனால் ரஷ்யாவினுடைய டிமிட்ரி மெட்வெடேவ் பாதுகாப்பு கவுன்சில் தலைவருக்கு இந்த அறிவிப்புகளில் மிகப்பெரிய குழப்பம். ஏனெனில் அமெரிக்கா திடீரென 5 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கின்றார்கள். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறுகின்றார்கள். ஈரான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை. என்ன நடக்கின்றது என்பது தெரியாமல் எங்களுக்கு இது முரண்பாடான சமிக்கைகளால் நாங்கள் குழப்பமடைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஈரான் போர் நிலவரத்தை அவதானித்து கொண்டிருக்கின்றோம் என ரஷ்யா குறிப்பிட்டிருப்பதுடன் ஏதாவது ஈரானின் நிலை குறித்து முரண்பாடான அறிக்கைகளுக்கு அப்பால் ஏதாவது சம்பவங்கள் நடைபெற்றால் நாம் அதை தீவிரமாக கண்காணிப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதாவது பேச்சுவார்த்தை என்று கூறி, போர் நிறுத்தம் என்று கூறி சில அவகாசங்களை எடுத்துவிட்டு ஈரான் மீது எதிர்பாராத நேரத்தில் இவர்கள் ஒரு தாக்குதலை நடத்தினால் அது ரஷ்யா பார்த்து கொண்டு இருக்காது என்பதை போல ரஷ்யாவினுடைய ஒரு கடுமையான அறிவிப்பையும் செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் தற்போது வலியுறுத்தி இருக்கின்றார். ஏனெனில் முதலில் 12 நாள் ஈரான் இஸ்ரேல் மோதல் நடந்த போதும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே B-2 விமானங்களை வைத்து தாக்குதல் நடத்தி ஈரானின் முதுகில் குத்தியிருந்தார்கள். இம்முறையும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த போதே 2-3 தினங்களுக்கு பின்னரும் ஓமானில் ஒரு பேச்சுவார்த்தை திகதி குறிக்கப்பட்ட பின்னரே பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று நம்பிக்கையில் இருந்த அயதுல்லா அல் கமேனி மீது முதுகில் குத்தியதைப் போல கோழைத்தனமாக இஸ்ரேல் அமெரிக்கா அவர்களை படுகொலை செய்திருந்தார்கள். பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எப்படியும் அவர்கள் நேர்மையுடன் பேச்சுவார்த்தையை கடைப்பிடிப்பார்கள் என்று நினைத்த கமேனியின் முதுகில் குத்தி அவரையும் முக்கிய தளபதிகளையும் படுகொலை செய்திருந்தார்கள். எனவே அமெரிக்காவையும் இந்த சியோனிசர்களையும் நம்ப முடியாது என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரானுக்கு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலினுடைய நரித்திட்டங்கள் குறித்து மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கலாம் என்பதையும் நாங்களும் உணர்ந்து கொள்கின்றோம். எது எப்படியாக இருப்பினும் இந்த சிக்கல்கள் நிறைவடைந்து ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஈரானிலும் மத்திய கிழக்கிலும் அமைதி நிலவுமாக இருந்தால் நிச்சயமாக அது வரவேற்பிற்குரிய விடயம். ஏனெனில் போர் குறித்தும் போர் வெற்றிகள் குறித்தும் போர் மேகங்களின் உடைய வசனங்களை யாரும் பேசலாம். அந்த போர்க்களத்தில் உயிரை திறப்பவர்கள், மிகப்பெரிய அளவில் காயமடைந்து தங்களுடைய அங்கங்களை இழக்கக்கூடியவர்கள், போர்க்களத்தில் இழப்புகளை சந்திக்கக்கூடியவர்கள், அனாதரவாக்கப்பட்ட குழந்தைகள், அனாதரவாக்கப்பட்ட மக்கள், பல லட்சக்கணக்கான மக்களுடைய உழைப்புகள் தரைமட்டமாக்கப்படும் போது அவர்களுடைய மன உணர்வுகள் என்பன சொல்லில் மாளாதவை. எனவே ஆக்கிரமிப்பாளர்களின் உடைய அட்டூழியங்கள் அகன்று நியாயமான முறையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு ஒரு சமாதானம் இந்த பிராந்தியத்தில் மலரும் என்றால் அதைவிட மகிழ்ச்சியான விடயம் வேறு எதுவும் இல்லை. இதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா இதய சுத்தியுடன் போர் நிறுத்தத்திற்கு வருவார்களா அல்லது ஏதாவது சூழ்ச்சிகள் இதில் இருக்கின்றதா என்பதை அடுத்து வரும் நாட்கள் சொல்லும். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.